வணக்கம். இந்த காணொலியில் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1ல் 3வது வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோக்கள் போட்டிருப்பேன். முதல்ல கவிதை இயல் அப்படின்னா என்ன, அடுத்து அறவியல் இலக்கியங்கள் பற்றி போட்டிருப்பேன். அந்த ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு கொஷின் இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. இந்த இயல்லையும் இந்த பகுதி காப்பியங்கள் என்ற பகுதியிலிருந்தும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்தும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கடைசியாக நடந்த குரூப் 4 எக்ஸாம் கேட்ட 4 கேள்விகளும் எதுல இருக்குன்னா 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் முதல் இயல்ல தான் இடம்பெற்றிருக்கு. ஸோ டீட்டெயில் முக்கியமான விஷயங்கள் பார்த்துருவோம். தண்டி அலங்காரம் என்றது ஒரு இலக்கண நூல். இது எந்த நூற்றாண்டில் ஏற்றினாங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் ஏற்றிருப்பாரு. தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் யாருன்னா தண்டின். ஸோ இந்த தண்டி அலங்காரம் இலக்கண நூல், தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டின் என்றது புது புக்கில் இருக்கும். அதனால புது புக்கில் இல்லாத விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருந்தால் அதை அழுத்தம் கொடுத்து கூர்மையாக படித்து ஞாபகம் வச்சுப்போம். தண்டி அலங்காரம் எந்த நூற்றாண்டுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. கிபி 12ஆம் நூற்றாண்டு. தண்டி அலங்காரம் எந்த நூற்றாண்டில் தோன்றியதுன்னா 12ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. இந்த நூலில் சொல்றாங்க பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை என்ன தொடங்கும் நூற்பா காப்பிய இலக்கணத்தை. ஸோ இந்த தண்டி அலங்காரத்தில் கீழே இருக்குது இல்லையா பாடல் வரிகள். ஸோ அதில் தான் ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துட்டு இது போல இலக்கணத்தை தண்டி அலங்காரம் சொல்ல வருதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தண்டி அலங்காரம் 12ஆம் நூற்றாண்டு. தண்டி அலங்காரம் என்றது இலக்கண நூல். தண்டி அலங்காரத்தை இயற்றியவர் தண்டி. பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை என தொடங்கும் பாடல் வரி எந்த நூல் இடம் பெற்றிருக்குன்னா தண்டி அலங்காரத்துல. ஸோ தண்டி அலங்காரத்துல ஒரு காப்பியம், இப்போ 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள்னு சொல்றோம் இல்லையா. 50 காப்பியங்கள்னா என்னென்னலாம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா 5 காப்பியங்கள் எப்படி இருக்கும்ன்றத இந்த தண்டி அலங்காரத்துல இலக்கணம் வகுத்திருப்பாங்க. அதனால பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை என்ற பாடல் வரி எந்த நூல் இடம் பெற்றிருக்குன்னா தண்டி அலங்காரம் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்காப்பியம் அப்படின்ட்டு எதை சொல்லுவோம்னா, இப்போ ஒரு பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அறத்தை பத்தி பேசியிருக்கணும். பொருள், இன்பம், வீடு, இந்த 4 பொருள்களையும் கொண்டு இருந்தா அதை பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறம், பொருள், இன்பம், வீடுல ஏதோ ஒண்ணு அந்த பாடல்ல குறையுது அப்படின்னா அதை சிறுங்காப்பியம் அப்படின்னு குறிப்பிடுவதாக எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க? தண்டி அலங்காரத்துல தண்டி. சோ அதனுடைய ஆசிரியரான தண்டி ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காரு. பெருங்காப்பியங்கள்னா எதையுமே குறைவின்றி செய்ய முடிக்கும் வலிமை வாய்ந்த தன்னிகர் இல்லாத தலைவனை பெற்று அமைதல் வேண்டும். சோ சிலப்பதிகாரம் பார்த்து சிலப்பதிகாரம், அப்புறமா சீவக சிந்தாமணி, அடுத்து மணிமேகலை, இதெல்லாம் பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுல பாத்தீங்கன்னா குறைவின்றி செய்ய முடிக்கும் வலிமை வாய்ந்த தன்னிகர் இல்லாத தலைவனை பெற்று அமைத்தல். ஸோ கண்ணகி தான் சிலப்பதிகாரத்தினுடைய தலைவன் என்ற பாத்திரத்தை. ஸோ மெயின் ஹீரோவே கண்ணகி தான். மணிமேகலை தான் அந்த கதைக்கான தலைவி. அதே போல கம்பராமாயணம் பெருங்காப்பியம் தான். கம்பராமாயணத்துல யார் தலைவன்? ராமன். ஸோ இது போல குறைவின்றி செய்ய முடிக்கும் வலிமை வாய்ந்த தன்னிகர் இல்லாத தலைவனை பெற்று அமைகிறது தான் பெருங்காப்பியம்ன்றத சொல்லியிருக்காங்க. காப்பியத்தின் பெரும் பிரிவாக எதெல்லாம் இருக்கும்னா காண்டம் இருக்கும். அடுத்து இலம்பகம், பருவம். ஸோ ஒரு காப்பியத்தினுடைய பெரும் பிரிவுகளாக எதுன்னு சொல்றாங்க? காண்டம் இடம் பெற்றிருந்தாலும் அது பெரும் பிரிவு தான் இலம்பகம். ஸோ காண்டம் நம்ம கம்பராமாயணத்திலையும் சொல்லுவோம் இல்லையா, சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், பாலகாண்டம். இலம்பகம் சீவக சிந்தாமணி பெருங்காப்பியம் தான். ஸோ அதுலயும் 13 இலம்பகங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அடுத்து பருவம், இதுவும் பெரும் பிரிவு. உட்பிரிவு என்றதை எதை சொல்லுவோம்னா சருக்கம், காதை, படலம் என்றதை உட்பிரிவு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா காப்பிய இலக்கணத்தோட பெரும்பாலும் பொருந்தியும் சிறுபான்மை மாறுபட்டும் அமைந்திருந்ததுன்னா அதை தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்ப தண்டி அலங்காரம் 12ஆம் நூற்றாண்டுல தோன்ற ஒரு இலக்கண நூல். பட் அதுக்கு முன்னாடியே தோன்றியதுதான் சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம், மணிமேகலை புது புக்ல சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டுன்னு கொடுத்திருப்பாங்க? கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்திருப்பாங்க. பட் தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூல் 10 நூற்றாண்டுகள் கழிச்சு 12ஆம் நூற்றாண்டுல தான் தோன்றிருக்கு.
அப்போ இந்த இலக்கணம் அந்த காப்பியத்தை பத்தி சொல்லக்கூடிய இலக்கணம் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் மேக்சிமம் அது அந்த சொல்லக்கூடிய இலக்கணம் படி அமைஞ்சிருக்கும், கொஞ்சமா வந்து மாறுபட்டும் வந்து இருக்கும். அப்படி கொஞ்சம் மாறுபட்டு இருந்தா அதை வந்து எப்படி சொல்றாங்க, தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி இந்த ஐந்துமே வந்து ஐம்பெருங்காப்பியங்கள். இந்த வரிசையும் நீங்க இப்படியே படிச்சுக்கோங்க. ஐம்பெருங்காப்பியங்களின் கடைசி காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம வளையாபதின்னு போடணும். ஐம்பெருங்காப்பியங்களின் முதல் காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து பாத்தீங்கன்னா சங்கம் அறிவிய கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அறிவியல் இலக்கியங்கள்ல தான் பார்த்திருப்போம். சங்கம் அறிவிய காலத்திற்கான நூற்றாண்டு வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு அப்படின்ட்டு. பட் இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரம் மணிமேகலை சங்கம் அறிவிய காலம். அப்போ சங்கம் அறிவிய காலம்னா கிபி 3ஆம் நூற்றாண்டு வந்துருது. பட் நம்ம புது புக்ல படிச்சிருப்போம் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து பாத்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. பட் அங்க டீட்டெயில் வேற மாதிரி இருக்கு, இங்க டீட்டெயில் வேற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆப்ஷனை பொறுத்து ஆன்சர் வந்து போடுங்க. ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவோம். ஏன்னா கால தொடர்பு கதை தொடர்பு இருக்கிறதால அதை இரட்டை காப்பியங்கள். காலம் என்ன காலம் வரும், ரெண்டுமே கிபி 2ஆம் நூற்றாண்டு தான். பட் சங்கம் அறிவிய காலம் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா கிபி 3ல இருந்து கிபி 6 ஸோ இந்த இயல்லவே வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ ரெண்டுமே தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஸோ இது வந்து சங்கம் மருவிய கால இலக்கியங்கள்ன்றது ரொம்ப முக்கியம், அதை மைண்ட்ல வந்து பதிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி இந்த மூன்றும் வந்து சோழர் காலத்து சார்ந்தவை, ரொம்ப முக்கியம். சீவக சிந்தாமணியும் குண்டலகேசியும் வளையாபதியும் வந்து யாருடைய காலத்தை சார்ந்த காப்பியங்கள்னா சோழர்கள் காலத்தை சார்ந்த காப்பியங்கள். குண்டலகேசியும் வளையாபதியும் பாத்தீங்கன்னா கால வெள்ளத்தில் அழிந்து போன காப்பியங்கள் ஆகும். ஸோ நம்ம புது புக்லவே நிறைய வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி பத்தி கூட கொடுத்திருப்பாங்க. வளையாபதி குண்டலகேசி பத்தி ரேரா தான் வந்து நம்ம படிப்போம். அப்போ இதுல ஏன் அப்படி கம்மியா படிக்கிறோம்னா அதனுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கால வெள்ளத்தில் அழிந்து போனதாலதான் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ரொம்ப முக்கியம் சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் எது, இதுவே ஒரு கேள்விதான். தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம். இது வந்து வேற எப்படி சொல்லுவாங்க, நெஞ்சையல்லும் சுவையுடையது சிலம்பால் உருவான கதையானதால இது வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு பெயர் பெற்றது. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு அழைப்பாங்க. சிலப்பதிகாரத்தை வந்து வேற எப்படி சொல்லுவாங்க, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எதுன்னா சிலப்பதிகாரம். நெஞ்சை அல்லும் சுவையுடையது எதுன்னா சிலப்பதிகாரம். ஏன் வந்து அதுக்கு சிலப்பதிகாரம் பெயர் வச்சாங்கன்னா சிலம்பால உருவான கதையானதால இது சிலப்பதிகாரம் அப்படின்னு அழைச்சாங்க. சிலப்பதிகாரத்தை யார் ஏற்றிருப்பா, இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா சமண சமயம். ஸோ இப்போ ஐஞ்சிறு காப்பியங்கள்ல எல்லாமே சமண சமயம் வரும். ஐம்பெரு காப்பியங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எதுன்னா மணிமேகலையும் வளையாபதி மட்டும்தான் வந்து பௌத்த காப்பியம், மீதி எல்லாமே ஸோ ஐஞ்சிறு ஐம்பெருங்காப்பியங்கள்ல 8 வந்து பாத்தீங்கன்னா சமண சமயம் தான், சமண காப்பியங்கள் தான். 2 மட்டும்தான் பௌத்த காப்பியம். ஒன்னு மணிமேகலை, இன்னொன்னு வந்து வளையாபதி. மணிமேகலை வளையாபதி மட்டும் பௌத்த காப்பியம், அதை மட்டும் மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி எது கேட்டாலும் நம்ம சமண சமயம்னு போட்டுடலாம். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டுன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் யாருன்னா சேர அரசன் செங்குட்டுவனின் தம்பி தான் வந்து இளங்கோவடிகள். சேர அரசன் செங்குட்டுவனின் தம்பி தான் இளங்கோவடிகள். சேர அரசன் செங்குட்டுவன் தான் என்ன பண்ணிருப்பாரு, இமயமலைகள்ல இருந்து கற்களை கொண்டு வந்து கண்ணகிக்கு வந்து கோயில் கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் பத்தினி தெய்வ வழிபாட்டையும் வந்து அறிமுகம் பண்ணவர் இந்த சேரன் செங்குட்டுவன் தான் வந்து பண்ணியிருப்பாரு. சிலப்பதிகாரம் வந்து 3 காண்டங்களை வந்து கொண்டு இருக்கும். அந்த 3 காண்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்ற 3 காண்டங்களை வந்து பெற்றிருக்கு. மங்கள வாழ்த்து பாடல் தொடங்கி வரந்தரு காதை ஈராக 30 காதைகள், இது ரொம்ப முக்கியம். சிலப்பதிகாரத்துல 30 காதைகள் வந்து இருக்கு. அந்த முதல் காதை எதுல தொடங்குதுன்னா வரந்தரு காதை. முதல் காதையே வந்து வரம் முதல் காதை வந்து மங்கள வாழ்த்து, கடைசி காதை வந்து வரந்தரு காதை. இப்ப எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் மங்களமா தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப சிலப்பதிகாரத்தின் முதல் காதை வந்து மங்கள வாழ்த்து, கடைசி வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரந்தரு காதை. வரந்தரு காதை எண்ணிட்டு 30 காதைகள் வந்து சிலப்பதிகாரத்துல வந்து இடம்பெற்றிருக்கு.
ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் லைன்ஸ் எல்லாமே முக்கியம். நிறைய வாட்டி நம்ம தமிழ் பழைய புக்கில் கூட இது கொடுத்துருப்பாங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று ஆவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும். இந்த முப்பெரும் உண்மைகளை சொல்லக்கூடிய நூல் எதுன்னா சிலப்பதிகாரம். இது ஒவ்வொரு லைன் தனியா கொடுத்துட்டு கூட கேட்கலாம். அதனால இந்த வரிகள் எல்லாமே நம்ம படிச்சது தான். ஸோ புது புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காது, பட் பழைய புக்கிலலாம் இருக்கும். ஸோ இந்த வார்த்தைகள் வந்து இங்கே பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூணையும் வந்து படிச்சுக்கோங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று ஆவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் என்ற 3 உண்மைகளை சொல்லக்கூடிய நூல் எதுன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தினுடைய காப்பிய சுருக்கம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பூம்புகார் நகரத்துல மாசாத்துவனுடைய பையன் தான் வந்து கோவலன், மாநாயக்கனுடைய மகள் தான் வந்து கண்ணகி. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் கோவலன் வந்து ஆடல் பாடல் அழகு என்ற 3லும் குறைவுபடாத மாதவி பின்னாடி போய் மாதவியோட வாழ்வாரு. அதுக்கப்புறம் மாதவிய வந்து தப்பா புரிஞ்சுட்டு கண்ணகியோட சேர்ந்து வாழணும்னு வருவாரு. அவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரி நம்ம மதுரைக்கு போய் வந்து ஏதாவது தொழில் செய்து பொழைச்சிக்கலான்னுட்டு மதுரைக்கு வருவாங்க. மதுரைக்கு வந்துதான் வந்து அவங்களுடைய கார் சிலம்பை வந்து கொடுப்பாங்க. ஸோ அங்க வந்து பொற்கொள்ளர் அவர் திருடிட்டு கோவலனை மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அரசர் வந்து என்ன பண்ணுவார், பாண்டிய அரசர் வந்து விசாரிக்காம கோவலனுக்கு வந்து மரண தண்டனையை வந்து கொடுத்துருவாரு. இது வந்து எங்க நடைபெற்றிருக்கும், மதுரை மாநகர். ஸோ கண்ணகி கோவலன் எங்க பிறந்து வளர்ந்தாங்க, சோழர்கள் கீழே இருந்த பூம்புகார்ல தான் வந்து அவங்க பிறந்து வளர்ந்திருப்பாங்க. அவங்களுடைய பிழைப்புக்காக வந்த இடம் வந்து பாண்டிய நாடு. கடைசியில வந்து கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அமர்வாங்க இல்லையா, அது வந்து சேர நாட்டுல வந்து நடந்திருக்கும். கோவலன் வந்து கொல்லப்படுறாங்க. சேர நாடு நோக்கி சென்று, ஸோ கோவலன் இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாநகர், ஸோ கண்ணகி போய் வந்து அரசர்கிட்ட வந்து அதை ப்ரூஃப் பண்ணுவா. அதுக்கப்புறம் மதுரை மாநகர் வந்து தீப்பிடிச்சு எரியும். சேர நாட்டை நோக்கி சென்று கண்ணகி தெய்வமாக்கப்படுகிறாள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காப்பிய நாயகியான கண்ணகியை இக்காப்பியத்தில் முதன்மைப்படுத்துகிறார். ஸோ சிலப்பதிகாரத்துல முதன்மைப்படுத்தக்கூடியவங்க யாருன்னா கண்ணகியை தான் வந்து முதன்மைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ பாடல் வரிகள் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து காப்பிய சிறப்புகள்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சிலப்பதிகாரத்தை எப்படி அழைப்போம்னா குடிமக்கள் காப்பியம். ஏன் குடிமக்கள் காப்பியம்னா, இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க இலக்கியங்கள் எடுத்துங்கன்னா ஒரு அரசன் அவங்கள பத்தி எல்லாம் பெருமைப்படுத்துற விதமா வந்து இருக்கும். சாதாரண கண்ணகி கோவலன் என்றவங்க அந்த அதாவது ஒரு சாதாரண குடிமக்கள், அவங்கள பத்தி ஒரு காப்பியம் என்றதால இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. முத்தமிழ் காப்பியம்னா இதுல வந்து இயல் இசை நாடகம் அந்த 3மே வந்து இடம்பெற்றிருக்கும். அதனால இது முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நாடக காப்பியம். நாடக காப்பியம்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, நாடகம்னா 2 பேர் பேசுறது போல. இப்ப நம்ம டிவிலேயே நாடகம் பாக்குறோம், வில்லனும் வில்லியும் ஹஸ்பண்ட் மனைவி அந்த 2 பேர் பேசுற மாதிரி இருக்கும் இல்லையா, அது போல இந்த காப்பியமே எப்படி இருக்கும்னா நாடக பாங்குல அமைஞ்சதால நாடக காப்பியம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தேசிய காப்பியம். தேசிய காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னா சிலப்பதிகாரம். ரொம்ப முக்கியம். தேசிய காப்பியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னா சிலப்பதிகாரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பூம்புகார், மதுரை, வஞ்சி மாநகர் பற்றிய வரலாற்று செய்திகளும் அந்த காலத்துல சமுதாய அமைப்பு எப்படி இருந்தது அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூவேந்தர் ஆட்சி முறை பற்றிய செய்திகளும் வந்து சிலப்பதிகாரத்துல வந்து இடம்பெற்றிருக்குன்றதையும் சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து சோழர் நாட்டுல பிறந்திருப்பாங்க, பாண்டிய நாட்டுல வாழலான்னு வந்திருப்பாங்க, கடைசியில சேர நாட்டுல வந்து தெய்வமாக மாறியிருப்பாங்க. ஸோ மூவேந்தர்கள் பற்றிய ஆட்சி முறை பற்றிய செய்திகளையும் வந்து சிலப்பதிகாரம் சொல்லுது. தமிழருக்கு கிடைத்த அரிய காப்பிய கருவூலமாக சிலம்பை கருதலாம். சோ தமிழர்களுக்கு கிடைத்த அரிய காப்பிய கருவூலம் எதுன்னா சிலப்பதிகாரம். தமிழருக்கு கிடைத்த அரிய காப்பிய கருவூலம் எதுன்னா சிலப்பதிகாரம். இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். தண்டி அலங்காரம் என்றது ஒரு இலக்கண நூல். இது எந்த நூற்றாண்டுல தோன்றியதுன்னா 12ஆம் நூற்றாண்டு. இதை ஏற்றியவர் யாருன்னா தண்டி அவர்கள் வந்து ஏற்றிருப்பாரு.
பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை என்ற தொடங்கக்கூடிய பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா தண்டி அலங்காரத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. பெருங்காப்பியம் அதுல என்னெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னா அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 பொருள்களையும் வந்து கொண்டதுதான் பெருங்காப்பியம். சிறுங்காப்பியம் அறம், பொருள், இன்பம், வீடு இதுல வந்து 1 குறைஞ்சிருக்கலாம், இல்ல பலவும் வந்து குறைந்து வருவது வந்து சிறுங்காப்பியம் அப்படின்னுட்டு கூறுவாங்க. காப்பியத்தின் பெரும் பிரிவிற்கு வந்து எப்படி எல்லாம் அழைப்பாங்க? காப்பியத்தின் பெரும் பிரிவை எப்படி எல்லாம் அழைப்பாங்கன்னா காண்டம், இலம்பகம், பருவம் அப்படின்னு அழைப்பாங்க. உட்பிரிவை வந்து சருக்கம், காதை, படலம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. காப்பிய இலக்கணத்தோட பெரும்பாலும் பொருந்தி வருது. சிறுபான்மை மட்டும் மாறுபடுது அப்படின்னா அதை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு அழைப்பாங்க. 5 பெருங்காப்பியங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. காப்பியங்கள்ல சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் எதுன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி வந்து யாருடைய காலத்துல ஏற்றப்பட்ட நூல்கள்னா சோழர் காலத்தை சார்ந்தவை. சோழர் காலத்துல சார்ந்தவை. கால வெள்ளத்தில் அழிந்து போன காப்பியங்கள் எதுன்னா குண்டலகேசி, வளையாபதி. குண்டலகேசி, வளையாபதி. தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் எதன்னா சிலப்பதிகாரம். நெஞ்சை அள்ளும் சுவையுடையது எதன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அப்படின்னு ஏன் பெயர் வந்ததுன்னா சிலம்பனால உருவான கதையானதால இது வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு பெயர் பெற்றது. உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள் என்று போற்றப்படும் நூல் எதன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயம். எந்த நூற்றாண்டுன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டுன்னு கேட்டாலும் கிபி 2ஆம் நூற்றாண்டு தான். சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டில் ஏற்றப்பட்டதுன்னு கேட்டாலும் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சேரன் செங்குட்டுவனின் தம்பி யாருன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டதுன்னா 3 காண்டங்களை கொண்டது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டதுன்னா 30 காதைகளை கொண்டது. முதல் காதை எதுன்னா மங்கள வாழ்த்து. இறுதி காதை 30வது காதை எதுன்னா வரந்தரு காதை. அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்று ஆவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும் என்றது இந்த முப்பெரும் உண்மைகளை சொல்லக்கூடிய நூல் எதுன்னா சிலப்பதிகாரம். கோவலனுடைய அப்பா யாருன்னா மசாத்துவன். பூம்புகார்ல வணிகம் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் வந்து மசாத்துவன். கண்ணகியினுடைய அப்பா யாருன்னா மாநாயக்கன். இவர் வந்து ஒரு பெரிய கடல் வணிகன். ஆடல், பாடல், அழகு என்ற 3லையும் வந்து குறைவுபடாத பெண் யாருன்னா மாதவி. கண்ணகியும் கோவலனும் வந்து ஏதாவது தொழில் செய்து பிழைத்துக்கலான்னு போன இடம் எதுன்னா மதுரை மாநகர். கண்ணகி வந்து எந்த நாட்டுல வந்து தெய்வமாகறான்னா சேர நாட்டுல வந்து தெய்வமாகறாங்க. சிலப்பதிகாரத்தில் முதன்மைப்படுத்துவது யாருன்னா கண்ணகியை வந்து முதன்மைப்படுத்தி வந்து இருக்கும். சிலப்பதிகாரத்தை வேற எப்படி எல்லாம் கூப்பிடலாம்னா குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், தேசிய காப்பியம் என்ன பல பெயர்கள் வந்து பெற்றிருக்கு. இந்த சிலப்பதிகாரத்தின் மூலமா பூம்புகார், மதுரை, வஞ்சி மாநகர் பற்றிய வரலாற்று செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்ன்றதை கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து எந்த நூல் வந்து மூவேந்தர் ஆட்சி முறை பற்றிய செய்திகளை சொல்லுதுன்னா சிலப்பதிகாரம் வந்து சொல்லுது. தமிழருக்கு கிடைத்த அரிய காப்பிய கருவூலம் எதுன்னா சிலப்பதிகாரம். அடுத்து வந்து மணிமேகலை. மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பௌத்த சமய காப்பியமாக வந்து திகழது. மணிமேகலையும் கோவலனுக்கும் மாதவிக்கும் மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் வந்து மணிமேகலை. மணிமேகலையுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் தான் வந்து மணிமேகலை என்ற காப்பிய நூல். இந்த மணிமேகலையை இயற்றியவர் யாருன்னா மதுரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் வந்து எங்க பிறந்திருப்பாருன்னா திருச்சி சீத்தலை என்ற ஊர்ல வந்து பிறந்திருப்பாரு. அந்த ஊர்ல பிறந்ததால இவர் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க பிறந்திருப்பாரு? திருச்சியில சீத்தலை என்ற ஊர்ல வந்து பிறந்திருப்பாரு. இவர் வணிகம் செஞ்சிருப்பாரு. எங்க? மதுரையில. என்ன வணிகம் செஞ்சாருன்னா கூலம்னா தானிய வணிகம் செஞ்சதால இவரை வந்து மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். மதுரையில கூலவாணிகம் செஞ்சாரு. பட் அவர் பிறந்த ஊர் எது? திருச்சியில இருக்கக்கூடிய சீத்தலை என்ற ஊர்ல பிறந்திருப்பாரு. அதனால வந்து அவருடைய இயற்பெயர் சாத்தனார். ஊரோட சேர்த்து சீத்தலை சாத்தனார். அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலையில் விலாவரை காதை முதல் பவத்திரம்
அருகென பாவை நோற்ற காதை ஈராக 30 காதைகள். இப்ப வந்து நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், சிலப்பதிகாரம் 3 காண்டங்கள் 30 காதைகள் அப்படின்னு பார்த்தோம். மணிமேகலையிலும் காதைகள் எத்தனை இருக்குன்னா 30 காதைகள் வந்து இருக்கு. அங்க சிலப்பதிகாரத்துல முதல் காதை வந்து மங்களம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுற மாதிரியும், கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இங்க கொடுத்திருப்பாங்க, ஒரே நிமிஷம், வரம் தரு. முதல்ல வந்து மங்களமா ஸ்டார்ட் ஆகி கடைசியில வந்து வரம் கொடுக்குற மாதிரி முடியுது. அதே வந்து மணிமேகலையில வந்து எந்த காதையில வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. விலாவரை காதை எடுத்ததுமே வந்து விலாவரை காதை முதல் பவத்திரம் அருகின பாவை நோற்ற காதை ஈராக. சோ கடைசி காதை எதுன்னா பவத்திரம் அருகின பாவை நோற்றா காதை. கடைசி காதை வந்து பவத்திரம் அருகின பாவை நோற்றா காதையில வந்து முடியுது. மணிமேகலையும் வந்து 30 காதைகளை வந்து பெற்றிருக்கு. அதை வந்து பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரத்துல இருக்கிறது போலவே வந்து காண்டம் என்னும் பெரும்பிரிவு வந்து மணிமேகலையில இல்லை. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதை வந்து எல்லோல கூட நீங்க ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ சிலப்பதிகாரத்துல வந்து காண்டம் 3 காண்டங்கள் இருக்கு. மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், புகார் காண்டம் அப்படின்னு பார்த்தோம். அது போல காண்டங்கள் வந்து மணிமேகலை இல்லை. பட் மணிமேகலையில வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருப்பது போன்ற 30 காதைகள் மணிமேகலையிலையும் வந்து இருக்கு. மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா இளங்கோ வடிவுகள் முன்பாகவும் சிலப்பதிகாரம் சீத்தலை சாத்தனார் முன்பாகவும் அரங்கேற்றப்பட்டதாக கூறுவர். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது புது புக்ல இந்த டீட்டெயில் கிடையாது, இங்க மட்டும்தான் இருக்கு. மணிமேகலையை ஏற்றியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். இந்த சீத்தலை சாத்தனார் வந்து அந்த நூலை யார் முன்னாடி அரங்கேற்றம் பண்ணாராம், இளங்கோவடிகள் முன்னாடி அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. அதே போல சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாரு, இளங்கோவடிகள். ஆனா அந்த சிலப்பதிகாரம் என்ற நூலை வந்து இளங்கோவடிகள் யார் முன்னாடி வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காருன்னா சாத்தனார் முன்பாக அரங்கேற்றம் வந்து செஞ்சிருக்காங்க. சோ மாத்தி மாத்தி அவங்களை அமர வச்சுட்டு அரங்கேற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு எந்தெந்த நூலை சொல்லுவோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றேன்னா கதைக்களம், பாத்திரங்கள், கருத்துக்கள் எல்லாமே வந்து தொடர்பு இருக்கிறதால அப்படி வந்து சொல்றோம்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மணிமேகலையை வந்து வேற எப்படி அழைப்பாங்கன்னா மணிமேகலை துறவு அப்படின்னுட்டு அந்த நூலை வந்து அழைப்பாங்க. மணிமேகலை நூலை வந்து வேற எப்படி அழைப்பாங்கன்னா மணிமேகலை துறவு அப்படின்னு அழைப்பாங்க. மணிமேகலைக்கான காப்பிய சுருக்கம் வந்து கொடுத்திருக்காங்க. காப்பிய சுருக்கம் வந்து பாருங்க, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் வந்து மணிமேகலை. ஸோ மாதவி வந்து என்ன நினைப்பாங்கன்னா கோவலன் வந்து மாதவியை விட்டு பிரிஞ்சுட்டு கண்ணகியோட போயிடுவாரு. மாதவி வந்து எனக்கு நடந்த மாதிரி என் பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவளை குழந்தையையும் என்ன பண்ணுவாங்கன்னா துறவு பூண்ட காரணமாக வந்து மாதவி வந்து இருப்பாங்க. ஸோ மணிமேகலை வந்து பௌத்த துறவியா வந்து இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல மாதவி பௌத்த துறவியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தையையும் வந்து நம்ம பட்ட கஷ்டம் அவ படக்கூடாது அப்படின்னுட்டு அவங்களையும் வந்து பௌத்த துறவியா ஆக்கியிருப்பாங்க. அப்போ வந்து மணிமேகலைய வந்து மணிமேகலா தெய்வம் வந்து கூட்டிட்டு போறாங்க. மணி எங்க கூட்டு போவாங்கன்னா மணிப்பல்லவ தீவு. இதெல்லாம் புது புக்ல இருக்கும், அதனால அதை மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். எங்க கூட்டு போவாங்கன்னா மணிப்பல்லவ தீவுக்கு போவாங்க. அங்க புத்த பீடிகையை வந்து தொழுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை வந்து அவங்களுடைய வரலாற்று, அவங்களுடைய எப்படி அவங்க பிறந்தாங்க எல்லா டீட்டெயிலும் வந்து பழம் பிறப்பு பற்றி வந்து அறிறாங்க. எங்க புத்த பீடிகையில தான் அறிவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு 3 மந்திரங்கள் பெறுவாங்க. என்னென்ன மந்திரங்கள் பெறாங்கன்னா வான்வழியே பறத்தல், பசி இல்லாம இருக்கிறது, அவங்களுடைய உருவத்தை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய மந்திரங்கள்ல வந்து பெறாங்க. சேம் டைம் வந்து அமுதம் சுரக்கக்கூடிய அமுத சுரபியையும் வந்து பெறாங்க. அமுத சுரபி, அச்சய பாத்திரம் எல்லாம் ஒண்ணுதான், அதையும் வந்து பெறாங்க. சோ அந்த அச்சய பாத்திரம் வாங்கிட்டு மறுபடியும் எங்க வருவாங்க, பூம்புகாருக்கு வந்து அறத்தொண்டு வந்து செய்வாங்க. சோ இதுல இந்த பேராகிராஃப்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல இப்ப நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம புது புக்ல படிச்சிருப்போம். வித்தியாசமா புதுசா இருக்கக்கூடியது என்னன்னா மணிமேகலை தெய்வம் வந்து மணிமேகலையை எங்கிருந்து தூக்கிட்டு போனாங்கன்னா இந்திர விழா காண வந்திருப்பாங்க. மணிமேகலா தெய்வம் அங்க மணிமேகலை இருந்திருப்பாங்க. மணிமேகலையை வந்து இந்திர விழாவில இருந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. சோ அது வந்து இங்க புதுசா இருக்கு, அதை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மணிமேகலையால வந்து பாத்தீங்கன்னா பூம்புகார் நகரத்துல இருக்கக்கூடிய சிறைக்கோட்டம் வந்து அரைக்கோட்டம் ஆகிறது என்றது கொடுத்திருக்காங்க. சேம் டைம் வந்து மணிமேகலை மேல ஒருத்தர் காதல் பண்ணுவாரு. அவர் யாருன்னா உதயகுமரர்.
மணிமேகலை வந்து லவ் பண்றவர் யாருன்னா உதயகுமரன். ஸோ மணிமேகலை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய உருவத்தை காய சண்டிகை அப்படின்ற ஒரு உருவத்துக்கு மாறி இருப்பாங்க. அந்த காய சண்டிகை என்ற அந்த உருவம் இருக்கு இல்லையா, அந்த உருவத்துல மாறின பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்காரும் இருப்பாரு. ஸோ அந்த உருவத்தில் மாறின பிறகு உதயகுமார் என்ன பண்ணுவாருன்னா காய சண்டிகை உருவத்தில் இருக்கிறது மணிமேகலை தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு மணிமேகலை பின்னாடியே போவார். பட் காய சண்டிகையினுடைய கணவன் என்ன பண்ணுவாருன்னா உதயகுமாரனை வந்து ஏன் பொண்டாட்டி பின்னாடியா சுத்துற அப்படின்ட்டு கொன்னுடுவாங்க. ஸோ இப்படி காய சண்டிகையாக உருமாறினதால தானே அவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து உதயகுமாரனை வந்து கொன்றிருப்பாங்க. அதனால மணிமேகலை என்ன பண்ணுவாங்கன்னா கைது பண்ணி சிறையில வந்து போட்டுருவாங்க. சிறையில இருந்தப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நல்ல விஷயங்கள் நல்லது வந்து பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய நல்ல செயல்களால விடுதலையும் வந்து மணிமேகலை வந்து அடைவாங்க. அதுக்கப்புறம் வஞ்சி மாநகர் வந்து கண்ணகி கோட்டத்துல கண்ணகியை வந்து வணங்குகிறாள். வஞ்சி மாநகர் வந்து அதுக்கப்புறம் விடுதலையான பிறகு எங்க வர்றாங்க, வஞ்சி மாநகர் வந்து கண்ணகி யாரு மணிமேகலைக்கு பெரியம்மா. ஸோ அவங்கள வணங்கி வந்து வணங்குறாங்கன்றத கொடுத்திருக்காங்க. அறம் பல பகர்ந்து பிற சமயத்தாரோடு வாதிட்டு வென்று இறுதியில் தவம் செய்து வீடு பேறு அடைகிறாள். ஸோ கடைசியா வந்து அவங்க வந்து வீடு பேரு அந்த முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மணிமேகலை வந்து அடைகிறாங்கன்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பசி ஆகிய கொடிய நோய் மணிமேகலை வந்து சொல்லியிருப்பாங்க. பசி என்றது ஒரு கொடிய நோய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லைன் வந்து புது புக்லயும் இருக்கும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கன்னா மணிமேகலை. சேம் டைம் வந்து சைட்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டேட்மெண்ட் வந்து புறநானூற்றுலையும் வந்து குடப்புலவியார் வந்து சொல்லியிருப்பாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றது புறநானூற்றுல குடப்புலவியார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வேணும்னா பக்கத்திலேயே நோட் பண்ணிக்கோங்க. படிக்கும் போது நீங்க ரீகால் பண்ண ஈஸியா இருக்கும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ட்டு மணிமேகலையிலையும் புறநானூற்றிலையும் சொல்லியிருக்காங்க. புறநானூற்றில யார் சொல்லியிருக்காங்கன்னா குடப்புலவியார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. காப்பிய சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காப்பியம் வந்து கதை தலைவனுடைய பெயர் பெற்றதுன்றது. ஸோ இந்த காப்பியம் வந்து யாரு மணிமேகலை. ஸோ அவங்களுடைய பெயர்லவே அமைஞ்சிருக்குன்றத சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பரத்தை ஒழிப்பு மதி ஒழிப்பு சிறை ஒழிப்பு என்னும் கருத்துக்களை கூறும் சமுதாய சீர்திருத்த காப்பியமாக இந்த நூல் வந்து விளங்குது. இது வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. சமுதாய சீர்திருத்த காப்பியமாக, அந்த சமுதாயம் என்றதை கூட ஹைலைட் பண்ணிக்கோங்க. சமுதாய சீர்திருத்த காப்பியமாக வந்து எந்த நூல் விளங்குது அப்படின்னா மணிமேகலை. ரொம்ப முக்கியங்க. சமுதாய சீர்திருத்த காப்பியமாக விளங்குறது எது அப்படின்னா மணிமேகலை. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். மணிமேகலை வந்து எந்த சமய காப்பியம்னா பௌத்த சமய காப்பியம். மணிமேகலை யாருடைய மகள்னா கோவலன் மாதவியினுடைய மகள் தான் வந்து மணிமேகலை. மணிமேகலை என்ற நூல் வந்து யாரை பத்தி சொல்லுதுன்னா மணிமேகலையினுடைய வரலாற்றை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் வந்து மணிமேகலை. மணிமேகலையை இயற்றியவர் யாருன்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். மணிமேகலையில எத்தனை காதைகள் இருக்குன்னா 30 காதைகள் இருக்கு. முதல் காதை வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா விலாவர காதை. 30வது காதை எதுன்னா பவத்திரம் அருகென பாவை நோற்றா காதை. பாவை நோற்ற காதை. மணிமேகலை வந்து யாருடைய முன்பாக சீத்தலை சாத்தனார் அரங்கேற்றம் செய்தாருன்னா இளங்கோவடிகள் முன்னாடி வந்து அரங்கேற்றம் செய்தாரு. அதே போல சிலப்பதிகாரம் வந்து யாரு முன்னாடி இளங்கோவடிகள் அரங்கேற்றம் செய்தாருன்னா சீத்தலை சாத்தனார் முன்னாடி அரங்கேற்றம் வந்து செய்திருப்பாங்க. இரட்டை காப்பியங்கள் எதுன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. மணிமேகலையை வந்து வேற எப்படி அழைப்பாங்க அப்படின்னா மணிமேகலை துறவு அப்படின்னு அழைப்பாங்க. மணிமேகலை ஏன் பௌத்த துறவியாக ஆனாங்க அப்படின்னா மாதவி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு பௌத்த துறவியாக மாறியிருப்பாங்க. அவங்களுடைய நிலைமை அவங்களுடைய பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னுட்டு அவங்க பொண்ணையும் வந்து பௌத்த துறவியா ஆக்கியிருப்பாங்க. மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலையை எங்கிருந்து மணிப்பல்லவத்தீவுக்கு கொண்டு போறாங்கன்னா இந்திர விழாவில் இருந்துதான் வந்து மணிமேகலையை வந்து மணிப்பல்லவத்தீவுக்கு வந்து போவாங்க. அங்க எதை வந்து தொழுறது மூலயமா அவங்களுடைய பழம் பிறப்பை பத்தி அறிவாங்க அப்படின்னா புத்த பீடிகை. மணிமேகலை வந்து 3 மந்திரங்கள் வந்து பெறுவாங்க. அது எதற்குன்னா வான்வழியை பறத்தல், பசி இல்லாம இருக்கிறது, தன் உருவத்தை வந்து மாற்றிக்கொள்ளுதல்.
மணிமேகலை வந்து புத்த பீடிகை. அங்க இப்போ வந்து என்ன இதை வந்து பெறுவாங்கன்னா அமுதம் சுரக்கும் அமுத சுரபியை வந்து பெறுவாங்க. அமுத சுரபியை பெற்றுட்டு மறுபடியும் எங்க வராங்கன்னா பூம்புகாருக்கு வந்து வருவாங்க. சிறை கோட்டம் அரை கோட்டமாக மாற்றியது யாருன்னா மணிமேகலை. மணிமேகலைக்கு பின்னாடி விருப்பம் கொண்டு தெரிஞ்சவங்க யாருன்னா உதயகுமரன் அவர்கள் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. மணிமேகலை வந்து யாருடைய உருவத்துக்கு மாறி இருப்பாங்கன்னா காய சண்டிகை என்ற உருவத்துக்கு வந்து மாறியிருப்பாங்க. வஞ்சி மாநகர் வந்து கண்ணகி கோட்டத்துல கண்ணகியை வணங்கியவங்க யாருன்னா மணிமேகலை வந்து வணங்கி கடைசியில வந்து வீடு பேரு வந்து அடைஞ்சிருப்பாங்க. பசி என்றது கொடிய நோய் என்ன யார் சொல்லியிருப்பா? மணிமேகலை வந்து சொல்லியிருப்பாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா மணிமேகலையில வந்து இடம்பெற்றிருக்கு. சமுதாய சீர்திருத்த காப்பியமாக விளங்குவது எதுன்னா மணிமேகலை. சமுதாய சீர்திருத்த காப்பியமாக எந்த நூல் விளங்குகிறதுன்னா மணிமேகலை. அடுத்து வந்து சீவக சிந்தாமணி. தமிழில் விருத்தப்பாக்களால் தோன்றிய முதல் காப்பியம், ரொம்ப முக்கியங்க. தமிழில் விருத்தப்பாக்களால் தோன்றிய முதல் காப்பியம் எதுனா சீவக சிந்தாமணி. புது புக்லையும் இந்த டீட்டெயில் வந்து இருக்கும். சீவக சிந்தாமணி வந்து எந்த நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னா வடமொழியில வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட கத்திய சிந்தாமணியின் தழுவிலே. ஸோ இங்க வந்து சீவக சிந்தாமணி இந்த நூல் வந்து எது தழுவி எழுதப்பட்டிருக்காங்க? வடமொழியில கத்திய சிந்தாமணி என்ற நூலை தழுவி எழுதியிருக்காங்க. இந்த கத்திய சிந்தாமணி புது புக்கில் எல்லாம் இங்கதான் இருக்கு. அதனால அதுக்கு அழுத்தம் கொடுத்து படிச்சுக்கோங்க. கத்திய சிந்தாமணி என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் வந்து சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி ஒரு சமண சமய காப்பியம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லவே சொல்லியிருக்கேன், மணிமேகலையும் வளையாபதி மணிமேகலையும் குண்டலகேசியும் குண்டலகேசி மட்டும்தான் பௌத்த நூல். நான் ஃபர்ஸ்ட்ல தப்பா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மணிமேகலையும் குண்டலகேசி மட்டும்தான் வந்து பௌத்த நூல். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமண சமய நூல்கள் தான். ஸோ சீவக சிந்தாமணி வந்து ஒரு சமண சமய காப்பியம். இந்த நூல் வந்து எந்த நூற்றாண்டுல ஏற்றப்பட்டதுன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுல திருத்தக்க தேவர் வந்து ஏற்றிருப்பாரு. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் புது புக்ல இருக்கு. திருத்தக்க தேவரை, இது ரொம்ப முக்கியங்க, இது வந்து புது புக்ல இல்லை, இங்கதான் இருக்கு. திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று போற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று யார் போற்றிருக்காங்கன்னா வீரமாமுனிவர் வந்து போற்றிருக்காங்க. சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது மட்டுமின்றி உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் என்று யார் சொல்லியிருக்காங்க? ஜியு போப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முனிவர்கள் எல்லாம் அந்த காலத்துல அரசனுக்கே வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களின் அரசன் அப்படின்னு வந்தா முனி வீரமாமுனிவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே வந்து உலக மகா காவியங்கள் உலக அளவுல ஜியு போப் வந்து தெரியும் இல்லையா? ஸோ ஜியு போப் வந்து அவர் கல்லறையிலே என்ன எழுதி சொல்லியிருப்பாரு? நான் இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எல்லாம் எழுதி சொல்லியிருப்பாரு. ஸோ உலக அளவுல ஜியு போப் தெரியும். அப்போ சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது மட்டுமின்றி உலக மகா காவியம் ஒன்றாகும் அப்படின்னுட்டு யார் சொல்லியிருக்கா? ஜியு போப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியு போப் வந்து அந்த காப்பியத்தை பத்தி சொல்றாரு. சீவக சிந்தாமணி என்ற காப்பியத்தை பத்தி புகழ்ந்து சொல்றாரு. அதே வீரமாமுனிவர் வந்து அந்த காப்பியத்தை ஏற்றிய திருத்தக்க தேவரை வந்து புகழ்ந்து சொல்றாரு. தமிழ் கவிஞர்களில் அரசன் அப்படின்னுட்டு திருத்தக்க தேவரை புகழ்ந்து வந்து சொல்றாரு வீரமாமுனிவர். சீவக சிந்தாமணி வந்து பாத்தீங்கன்னா 13 இலம்பகங்கள் வந்து கொண்டிருக்கு. முதல் இலம்பகம் எதுன்னா நாமகள் இலம்பகம். 13வது இலம்பகம் எதுன்னா முக்தி இலம்பகம் வந்து அமைஞ்சிருக்கும். இது வந்து புது புக்ல இருக்கு. பட் பாடல்கள் எத்தனை இருக்குன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க, 31-45 பாடல்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்ப சீவக சிந்தாமணி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். புது புக்ல வந்து 13 இலம்பகங்கள் அப்படின்னுட்டு 13 வந்து 13 அடுத்து என்னென்ன நம்பர் வரும்? 13 போட்டோம்னா 3 அடுத்து 4, 4 அடுத்து 5 அப்படி எழுதிட்டு அந்த 13 அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். 31 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீவக சிந்தாமணியுடைய காப்பிய சுருக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏமாங்கதா நாட்டினுடைய தலைநகர் எதுன்னா ராசமாபுரம். இந்த நாட்டை ஆண்ட மன்னன் யாருன்னா சச்சந்தன் யாருன்னா சீவகனுடைய அப்பா தான். ஸோ சீவக சிந்தாமணி வந்து ஏமாங்காதா நாட்டினுடைய தலைநகர் வந்து ராசமாபுரம். அந்த நாட்டை ஆட்சி செய்த மன்னன் யாருன்னா சச்சந்தனுடைய மனைவி யாருன்னா விசையை. இவங்க 2 பேரு தான் வந்து சீவகனுடைய அப்பா அம்மா. அரண்மனை அந்தபுரத்துல வந்து விசை வந்து இருப்பாங்க. அப்போ வந்து அரசனுக்கு கீழே இருந்த அமைச்சன் வந்து என்ன பண்ணுவாருன்னா கட்டியங்காரன். ஸோ அமைச்சர் வந்து யாருன்னா கட்டியங்காரன் என்ன பண்ணுவாருன்னா அரசனை கொன்று ஆட்சியை வந்து பிடித்திருவாங்க.
ஸோ ஆட்சியை பிடித்ததால விசை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தப்பிச்சுட்டு வருவாங்க. தப்பிச்சுட்டு வந்து ராசமாபுரத்தின் இடுகாட்டில் வந்து சீவகனை வந்து பெற்றெடுப்பாங்க, குழந்தைய வந்து பெற்றெடுப்பாங்க. சீவகன் பிறந்த போது வந்து விசை வந்து சிந்தாமணியே அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து தும்புரப்பு வந்து சீவ என்ற வாழ்த்தொலி வந்து கேட்டது, அதனால சீவகன் என்று அழைக்கப்பட்டான் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. சீவகனின் வரலாற்றை கூறும் நூலாதலால இதை வந்து சீவக சிந்தாமணி அப்படின்ற பெயர் வந்து பெற்றது என்றதை சொல்லியிருக்காங்க. கந்துக்கடன் என்ற வணிகன் வந்து சீவகனை எடுத்து வந்து வளர்க்குறாங்க. இது ரொம்ப முக்கியங்க, ஏன்னா இந்த டீட்டெயில் வந்து புது புக்ல இல்லை. அதுக்கப்புறம் சீவகனுடைய அப்பா அம்மா பேரும் புது புக்ல வந்து இல்லை, இங்க தான் இருக்கு. அப்புறமா அவருடைய அமைச்சர் பேரும் வந்து பார்த்துக்கோங்க. சீவகனுடைய அப்பா பேரு சச்சந்தன், அம்மா பேரு விசையை. அமைச்சர் யார் அவங்க அப்பாவை கொன்று ஆட்சி பிடிச்சாரன்னா கட்டியங்காரன். பேரே வந்து பாருங்க கட்டிக்காரன் அப்படின்னு இருக்கு. கட்டிக்காரன் என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ கட்டியங்காரன் என்ற அமைச்சர் வந்து அப்பாவை கொண்டு ஆட்சி பிடிச்சாங்க. சோ சீவகன் எங்க பிறந்திருப்பாருன்னா ராசமாபுரத்தின் இடுகாட்டுல வந்துதான் பிறந்திருப்பாங்க. சீவகனுடைய அப்பா ஆட்சி பண்ண நாடு எதுன்னா ஏமாங்கதான் நாடு, அதனுடைய தலைநகர் தான் வந்து ராசமாபுரம். அந்த ராசமாபுரத்தின் இடுகாட்டுல தான் வந்து சீவகன் வந்து பிறந்திருப்பாரு. சீவகனை வந்து யார் வளர்க்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்துக்கடன் என்ற வணிகன் தான் வந்து சீவகனை வந்து வளர்க்குறாங்க. ஸோ சீவகனை வந்து பார்த்தீங்கன்னா கந்துக்கடன் என்ற வணிகன் வந்து வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சீவகனுக்கு பல்வேறு கலைகளை வந்து சொல்லி கொடுத்த ஆசிரியர் யாருன்னா அச்சநந்தி. அச்சநந்தி அப்பா பேரு வந்து சச்சந்தன், ஆசிரியர் பேர் வந்து அச்சநந்தி, அமைச்சர் பேர் வந்து கட்டியங்காரன், சீவகனை தூக்கி வளர்த்தவர் பேர் வந்து கந்துக்கடன். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க தெளிவா. ஸோ சீவகன் வந்து அவங்க ஆசிரியர் அச்சநந்தி கிட்ட இருந்து நிறைய கலைகளை கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கட்டியங்காரனை வந்து போர்ல வீழ்த்தி மீண்டும் வந்து அவங்க அப்பா ஆண்ட நாட்டை வந்து கைப்பற்றுறாரு. காந்தர்வதத்தை இவர் வந்து 8 கல்யாணம் பண்ணியிருப்பாரு, அதனால சீவக சிந்தாமணியை மணநூல் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ இவருடைய மனைவிகள் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தர்வதத்தை, குணமாலை, பதுமை, கேமசரி, கனகமாலை, விமலை, சுரமஞ்சரி, இலக்கணை ஆகிய 8 பெண்களை வந்து மணந்திருப்பாரு. இது வந்து புது புக்லையும் இவங்க பேர்கள் எல்லாம் வந்து இருக்கு. மணநூல் என்று அழைக்கக்கூடிய நூல் வந்து சீவக சிந்தாமணி. ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னா ஏன்னா இத்தனை மனம் வந்து திருமணம் வந்து பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால அப்படி வந்து அழைக்கிறாங்க. இறுதியில என்ன பண்ணுவாரு, துறவரம் வந்து பூண்டு முக்தி வந்து அடைகிறாங்க. ஸோ எல்லாம் பண்ண வேண்டியது கடைசியில வந்து துறவரம் வந்து பூண்டு முக்தி வந்து அடைஞ்சிடுறாங்க. நாமகள் இளம்பகத்தில் வரும் நாட்டு சிறப்புல வந்து திருத்தக்க தேவர் ஏமாங்காத நாட்டினுடைய சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்கன்றதை கொடுத்திருக்காங்க. சோழ நாட்டின் வளமையை கற்பனையில் கண்டு கவி ஏற்றுகிறார் என்றதையும் இந்த பாடல் வரிகள் இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வரிகள் எப்படி இருக்குன்னா, சோழ நாட்டின் வளமையை என்ன வந்து ஏன் சோழ நாடுன்னு சொல்றாங்கன்னா ஏமங்கத நாடுல தான் சிவகனுடைய அப்பா ஆட்சி பண்ணாரு. இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்லவே படிச்சிருப்போம், சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து சங்கம் மருவிய காலம், சிவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி வந்து சோழர் காலம் என்றது சொல்லியிருப்போம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு சோழர் நாட்டின் வளமையை கற்பனையில் கண்டு கவி வந்து திருத்தக்க தேவர் வந்து ஏற்றிருக்காரு. இந்த வரிகள்ல அதை சோழ நாட்டினுடைய வளமையை வந்து பேசியிருக்காருன்றதை கொடுத்திருக்காங்க. காப்பிய சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காப்பியங்கள்ல நாட்டு வளம் நகர்வளம் பாடுவதில் புதிய மரபை ஏற்படுத்தி கொடுத்த காப்பியம் தான் வந்து சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாட்டு வளத்தையும் நகர்வளத்தையும் பாடுறதுலயே புதிய மரபை ஏற்படுத்தி கொடுத்த காப்பியம் எதுன்னா சீவக சிந்தாமணி. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். தமிழில் விருத்தப்பாக்களால் தோன்றிய முதல் காப்பியம் எதன்னா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னா வடமொழியில் எழுதப்பட்ட கத்திய சிந்தாமணி என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் வந்து சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியினுடைய காப்பியம் வந்து என்ன சமயம்னா சமண சமய காப்பியம். சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யாருன்னா திருத்தக்க தேவர். எந்த நூற்றாண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு. திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களில் அரசன் என்று சொன்னவர் யாருன்னா வீரமாமுனிவர். சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது மட்டுமின்றி உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, ஜியு போப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சீவக சிந்தாமணியில எத்தனை இளம்பகங்கள் இருக்குன்னா 13 இளம்பகங்கள் வந்து இருக்கு. முதல் இளம்பகம் வந்து பாத்தீங்கன்னா நாமகள் இளம்பகம், 13வது இளம்பகம் வந்து பாத்தீங்கன்னா முக்தி இளம்பகம். எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 31 45 பாடல்கள் வந்து இருக்கு.
சீவகனுடைய அப்பா அம்மா யாருன்னா சச்சந்தன், விசயை. சச்சந்தன் வந்து எந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ணாருன்னா ஏமங்கதா நாடு. ஏமங்கதா நாட்டின் தலைநகர் எதுன்னா ராசமாபுரம். சச்சந்தனை கொன்று ஆட்சியை பிடிச்சவர் யாருன்னா அவருடைய அமைச்சரான கட்டியங்காரன். சீவகனை வந்து விசையை வந்து எங்க பெற்றெடுக்கிறாங்கன்னா ராசமாபுரத்தின் இடுகாடு சுடுகாட்டுல வந்து அந்த குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க. சீவக சிந்தாமணி யாரை பத்தி சொல்லுதுன்னா சீவகனுடைய வரலாற்றை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் வந்து சீவக சிந்தாமணி. ஏன் இதுக்கு வந்து அவருக்கு ஏன் சீவகன் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா அந்த சீவகன் வந்து பிறந்தப்பு தும்முனப்பு சீவ என்ற ஒளி வந்து கேட்டிருக்கு. சேம் டைம் வந்து விசை வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை பெற்றெடுத்த போது சிந்தாமணியே அப்படின்னு அழைச்சிருக்காங்க. சீவகனை வந்து வளர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கந்துக்கடன் என்ற வணிகன் வந்து சீவகனை வந்து வளர்த்திருக்காங்க. சீவகனுடைய ஆசிரியர் அவர் சீவகனுக்கு பல்வேறு கலைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் யாருன்னா அச்சநந்தி. சோ மீண்டும் வந்து சீவகன் வந்து பாத்தீங்கன்னா கட்டியக்காரனை வென்று ஆட்சியை வந்து பிடிக்கிறாரு. அவர் வந்து 8 பேரை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அந்த தலைவிகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தர்வதத்தை, குணமாலை, பதுமை, கேமசரி, கனகமாலை, விமலை, சுரமஞ்சரி, இலக்கணை போன்ற 8 பெண்களை வந்து மணந்திருப்பாரு. சீவக சிந்தாமணியை வேற எப்படி அழைப்பாங்கன்னா மணநூல் அப்படின்னு அழைப்பாங்க. திருத்தக்கத்தேவர் ஏமங்கதா நாட்டின் சிறப்பை வந்து எந்த இலம்பகத்துல சொல்லியிருக்காங்கன்னா நாமகள் இலம்பகத்துல வந்து சொல்லியிருக்காரு. காப்பியங்களில் நாட்டு வளம் நகர்வளம் பாடுவதில் புதிய மரபை ஏற்படுத்தி கொடுத்த காப்பியம் எதுன்னா சீவக சிந்தாமணி. காப்பியங்கள்ல நாட்டு வளத்தையும் நகர்ப்புற வளத்தையும் பாடுறதுல புதிய மரபை ஏற்படுத்தி கொடுத்த காப்பியம் எதுன்னா சீவக சிந்தாமணி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குண்டலகேசி. அழிந்து போன தமிழ் காப்பியங்கள்ல ஒன்றுதான் குண்டலகேசின்னு சொல்றாங்க. இது ஒரு வந்து பௌத்த சமய நூல். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மணிமேகலையும் குண்டலகேசி மட்டும்தான் வந்து பௌத்த சமய நூல். மீதி இருக்கக்கூடிய 5 பெருங்காப்பியங்கள்ல மீதி இருக்கக்கூடிய காப்பியங்களும் 5 காப்பியங்கள்ல இருக்கக்கூடிய 5 காப்பியங்களும் வந்து சமண சமய நூல்கள். குண்டலகேசியினுடைய புலவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாதகுத்தனார். ரொம்ப முக்கியங்க. குண்டலகேசியை இயற்றியவர் யாருன்னா நாதகுத்தனார். புறத்திரட்டில் குண்டலகேசியின் பாடல்களாக 19 செய்யுள்களும் நீலகேசி உரையிலிருந்து 180 பாக்களும் வந்து கிடைச்சிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இந்த நூல்ல இருந்து எல்லாமே ஃபுல்லா வந்து நமக்கு கிடைக்கல. நீலகேசி உரையில இருந்து எத்தனை பாக்கள் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க 180. நீலகேசியில இருந்து 180, புறத்திரட்டுல இருந்து வந்து 19 செய்யுள்கள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த கவுண்டே வந்து முக்கியம்தான். புறத்திரட்டுல இருந்து புறப்பாட்டுன்னா புறநானூறு, புறத்திரட்டுன்றது செப்பரேட்டான ஒரு நூல். அதுவும் பார்த்துக்கோங்க. புறநானூறு வந்து புறம்பாட்டு அப்படின்னு அழைப்போம். பட் புறத்திரட்டுன்னா இது வேற நூல். இதுல இருந்து வந்து ஒரு 19 செய்யுள்கள் வந்து கிடைச்சிருக்கு. நீலகேசியில இருந்து எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 180 பாக்கள் வந்து கிடைச்சிருக்கு. காப்பிய சுருக்கம் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ராசகிரகம் என்ற நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஒரு அரசனுடைய அமைச்சர் வந்து இருக்காரு. அவங்களுடைய மகள் தான் வந்து பத்திரை. குண்டலகேசியினுடைய தலைவி யாருன்னா பத்திரை தான். பத்திரை இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா குண்டலகேசி, குண்டா வந்து 10 ரூபாய், 10 ரூபாய் 50 காசு, 10 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவ்வளோ ரூபான்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. குண்டலகேசியினுடைய காப்பிய தலைவி யாருன்னா பத்திரை தான். ஸோ இவங்க வந்து யாருன்னா ராஜகிரகம் என்ற நகரை வந்து தலைநகராக கொண்டு ஒரு அரசன் இருக்காரு. அந்த அரசனுக்கு கீழே ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த அமைச்சருடைய மகள் தான் வந்து பத்திரை. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா திருட்டு குற்றத்துல தண்டனை பெற்ற ஒருவரை வந்து விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து இல்லறம் வந்து நடத்துறாங்க. ஒரு நாள் வந்து என்ன பண்றா, இவ விளையாட்டுத்தனமா அவங்க கணவனை பார்த்து நீ கல்வன் தானே அப்படின்னுட்டு சொல்லிடுவா. ஸோ விளையாட்டுத்தனமா தான் சொல்லியிருப்பா, நீ திருடந்தன அப்படின்னு சொன்னதுமே அவன் என்ன பண்ணுவான்னா இவளை நம்ம இப்படி சொல்லிட்டாலே இவளை கொல்லணும்னுட்டு ஒரு மலையுச்சிக்கு கூட்டு போவாரு. மலையுச்சிக்கு கூட்டு போய் வந்து அவளை உன்னை கொல்ல போறேன், என்னை வந்து இப்படி சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து சரி நான் உன்னை வணங்குறேன், உன்னை சுத்தி வணங்கின பிறகு என்னை கொன்றுன்னு சொல்லியிருப்பா. உன்னை சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க புருஷனையே தள்ளி கொண்டிருப்பா. தற்கொல்லியை முற்கொள்க என்பதை உணர்ந்து அவனை சுற்றி வருகையில் பின்புறமாக மலையீச்சில் இருந்து அவனை கீழே தள்ளி கொள்கிறாள். தற்கொல்லியை முற்கொள்கன்னா நம்மளை கொன்ன வந்தா நம்மளை காப்பாத்திக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப முக்கியம். தற்கொல்லியை முற்கொள்க என்ற வரி வந்து எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குன்னா குண்டலகேசி.
குண்டலகேசி. இந்த கதை ஞாபகம் இருந்தா இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ குண்டலகேசியினுடைய காப்பிய தலைவி யாரு? பத்திரை. பத்திரை என்ன பண்ணிருப்பா? ஒரு திருடனை கல்யாணம் பண்ணிருப்பா. ஒரு நாள் அவ வந்து விளையாட்டுத்தனமா நீ ஒரு கல்வன் தானேன்னு சொல்லியிருப்பா. உடனே வந்து அவன் பொண்டாட்டியை கொல்லணும்னு நினைப்பான். போன இடத்துல என்ன பண்ணுவா? இவ வந்து அவங்க புருஷனை வந்து கொன்றுவா. கொன்ன பிறகு என்ன ஆகுதுன்னா அவளுக்கு வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பு வந்து ஒரு சமண பள்ளியை வந்து அடைந்து துறவரம் வந்து மேற்கொள்றா. ஃபர்ஸ்ட்ல வந்து பத்திரை வந்து ஒரு சமண துறவியா வந்து வாழ்க்கையை நடத்திருப்பா. பின்னர் வந்து அவர் வந்து வாதத்துல வந்து ஈடுபடுறாங்க. யார்கிட்டன்னா சாரி புத்திரரிடம் வந்து வாதத்துல வந்து தோற்று புத்த சமயத்தை வந்து தழுவுறாங்க. அந்த காலகட்டத்துல எப்படின்னா அதாவது 2 சமயங்களை ஃபாலோ பண்றவங்க வந்து வாதம் புரிவாங்க. சோ அதுல தோத்து போயிட்டாங்கன்னா அவங்க வந்து புத்த சமயத்தை வந்து தழுவி போயிருக்காங்க. சோ பத்திரை வந்து முதல்ல வந்து எந்த சமயத்துல துறவரம் மேற்கொள்றான்னா சமண சமயம். யார்கிட்ட தோத்து போயிடுறான்னா சாரி புத்திரரிடம் தோற்றுட்டு புத்த சமயத்தை வந்து தழுவுறா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பத்திரை தோத்ததுமே சாரி நான் தோத்துட்டேன், ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாரி புத்திரரிடம் தோத்துட்டா புத்த சமயத்தை வந்து தழுவுனா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்மளுக்கு புத்த சமயம்னு தெரியும், அது யார்கிட்ட தோத்ததால புத்த சமயத்தை தழுவினா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த பாடல் வரிகள் எல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம். அதனால வந்து நீங்க மேக்சிமம் இங்க புதுசா இருக்கக்கூடிய டீட்டெயிலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. செல்வம் வரும்போது இந்த பாடல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, செல்வம் வரும்போது மகிழ்வதும் இல்லை, வறுமையுற்ற போது வருந்துவதும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பாடல் உணர்த்ததுன்றதை கொடுத்திருப்பாங்க. பட் குண்டலகேசி மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். அழிந்து போன காப்பியங்கள்ல ஒன்றுதான் குண்டலகேசி. குண்டலகேசி வந்து எந்த சமய நூல்னா பௌத்த சமய நூல். குண்டலகேசியின் ஆசிரியர் யாருன்னா நாதகுத்தனார். குண்டலகேசி பாடல்கள் வந்து புறத்திரட்டில இருந்து எத்தனை செய்யுள்கள் கிடைத்திருக்குன்னா 19. நீலகேசி உரையில இருந்து எத்தனை பாக்கள் வந்து குண்டலகேசி சம்பந்தப்பட்டு கிடைச்சிருக்குன்னா 180 பாக்கள். சேம் டைம் வந்து குண்டலகேசி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த குண்டலகேசிக்கு அகைன்ஸ்டா ஏற்றப்பட்டதுதான் நீலகேசி நூல். அந்த கேசின் முடியுதா, குண்டலகேசி நீலகேசி எதிரெதிரான நூல்கள் தான் இந்த 2 நூல்களும். அது வந்து நீலகேசி படிக்கும் போது வந்து பார்ப்போம். பத்திரை வந்து பாத்தீங்கன்னா யார கல்யாணம் பண்றான்னா ஒரு கல்வனை வந்து கல்யாணம் பண்றா. தற்கொல்லியை முற்கொள்க என்றது எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா குண்டலகேசி. தற்கொல்லியை முற்கொள்க என்ற வரிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா குண்டலகேசி. பத்திரை வந்து முதல்ல வந்து எந்த சமயத்துல வந்து துறவரம் மேற்கொள்றான்னா சமண சமயம். யார்கிட்ட வாதத்துல தோற்ற பிறகு புத்த சமயத்துக்கு தழுவுறா பத்திரை அப்படின்னா சாரி புத்திரரிடம். அடுத்து வந்து வளையாபதி. 50 காப்பியங்கள்ல இறுதியாக வைத்து எண்ணப்படுவது வந்து வளையாபதி. சோ 50 காப்பியங்கள்ல கடைசி காப்பியம் எதுன்னா வளையாபதி. வளையாபதி வந்து எந்த சமய நூல்னா சமண சமய நூல். வளையாபதி ஆசிரியர் யாருன்னா பெயர் வந்து தெரியல. சோ 50 காப்பியங்கள்ல வந்து 4 நூல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியும். கடைசி நூலான வளையாபதிக்கு மட்டும்தான் வந்து ஆசிரியர் பெயர் வந்து தெரியல. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி நூலான வளையாபதிக்கு மட்டும் ஆசிரியர் பெயர் வந்து தெரியல. புறத்திரட்டு தொகை நூல்ல இருந்து வளையாபதியின் பாடல்களாக வந்து எத்தனை செய்யுள்கள் கிடைச்சிருக்குன்னா 66. இதே புறத்திரட்டுல இருந்துதான் வந்து குண்டலகேசிக்கு வந்து 19 செய்யுள்கள் வந்து கிடைச்சிருக்கும். வளையாபதிக்கு வந்து அந்த புறத்திரட்டு தொகையில இருந்து எத்தனை நூல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா 66 செய்யுள்கள் வந்து கிடைச்சிருக்கு. விருத்தப்பாக்களாக அமைந்த வளையாபதி பாடல்கள் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா கல்லாமை, கொல்லாமை, பொய்யாமை, இளமை, நிலையாமை ஆகிய குறித்து பேசுகின்றன. இதுவே ரொம்ப முக்கியம்தான். கல்லாமை, கொல்லாமை, பொய்யாமை, இளமை வந்து நிலையானது இல்லை. சோ இளமை, நிலையாமை ஆகியவற்றை குறித்து பேசக்கூடிய நூல் எதுன்னா வளையாபதி. கல்லாமைன்னா களவாடக்கூடாது, கொல்லாமைன்னா மற்றவங்களை வந்து கொல்ற மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது, பொய்யாமை பொய் சொல்லக்கூடாது, இளமை வந்து நிலையானதில்லை ஆகிய கருத்துக்களை பத்தி பேசக்கூடிய நூல் தான் வந்து வளையாபதி. வளையாபதி காப்பிய சுருக்கம் வந்து பாத்தீங்கன்னா நவக்கோடி நாராயணன் ஒரு வைர வணிகன். அவரை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த காப்பியம். யாரு? நவக்கோடி நாராயணன். இந்த டீட்டெயில் எல்லாம் வந்து இதுல தாங்க இருக்கு. புறத்திருட்டுல இருந்து 66 செய்யுள்கள் கிடைத்தது அப்படின்ற, அப்புறமா கொல்லாமை, கல்லாமை, பொய்யாமை, இளமை, நிலையாமை ஆகியன குறித்து பேசக்கூடியது வளையாபதி எல்லாம் வந்து இந்த புது புக்ல இருக்கக்கூடிய டீட்டெயில். அதனால இதெல்லாம் வந்து தெளிவா வந்து படிச்சுக்கோங்க.
நவக்கோடி நாராயணன்ன்றது ஒரு வைர வணிகன். இவர் வந்து 2 கல்யாணம் பண்ணுவாரு. ஒண்ணு வந்து அவங்களுடைய குலத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவாரு, இன்னொரு பெண்ணு வந்து வேறு ஒரு குலம். அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து இவரை வந்து வெறுத்ததால என்ன பண்ணுவாருன்னா, வேறு குலத்தை பெண்ணு கல்யாணம் பண்ணிருப்பாரு இல்லையா, அவளை வந்து தள்ளி வைத்திருவாரு. அவளோட வந்து வாழ மாட்டாரு. அவன் என்ன பண்ணுவான்னா, சாமி கிட்ட போய் வேண்டுவா, எனக்கு மறுவாழ்வு வேணும் அப்படின்ட்டு காளி கிட்ட வேண்டுவா. அந்த காளி வந்து அவனுக்கு ஒரு குழந்தைய வந்து கொடுப்பாங்க. அந்த குழந்தை வந்து பெரியவனாகி புகார் நகரத்துக்கு வந்து வணிகர் அவையில வந்து என்னுடைய அப்பா வந்து நாராயணன் தான் அப்படின்ட்டு நிரூபிப்பாரு. அதுக்கு என்ன சாட்சின்னா, காளி அந்த தெய்வமே வந்து சாட்சி சொல்லுவாங்க. இதனால வந்து குடும்பம் ஒன்று சேரி அனைவரும் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வாங்கன்றது தான் வந்து இதனுடைய கதை சுருக்கமா வந்து இருக்கும். ஸோ நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, வளையாபதியினுடைய மெயின் புள்ளி யாருன்னா நவக்கோடி நாராயணன். யாரு? ஒரு வைர வணிகன் 2 கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க குழந்தை வந்து இவர் தான் என் தந்தை என்றதை நிரூபிச்சிருப்பாரு. மாந்தர்கள் கீழ்மையை தருகின்ற பொய்பொருளை பற்றாது சான்றோர் மொழிந்து துற ஒழுக்கத்தை பின்பற்றுவதே சிறப்புடையது என்றது இந்த மேல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் விளக்குது என்றதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான டீட்டெயில் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். வளையாபதியில முக்கியமான டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 காப்பியங்கள்ல இறுதியான காப்பியம் எதுன்னா வளையாபதி. வளையாபதி எந்த சமயத்தை சார்ந்ததுன்னா சமண சமயம். வளையாபதியின் ஆசிரியர் யாருன்னா தெரியல. வளையாபதி புறத்திரட்டுல இருந்து எத்தனை செய்யுள்கள் கிடைச்சிருக்குன்னா 66. விருத்தப்பாக்களால் அமைந்த நூல் தான் வந்து வளையாபதி. விருத்தப்பாக்களால் அமைந்த நூல் கல்லாமை கொல்லாமை பொய்யாமை இளமை நிலையாமை போன்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வளையாபதி. வளையாபதியினுடைய தலைவன் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவக்கோடி நாராயணன். இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா ஒரு வைர வணிகன். அவ்வளவுதாங்க. இதுல வேற எதுன்னு பாத்தீங்கன்னா இல்ல. அடுத்து வந்து 5 காப்பியங்கள். ஸோ 5 காப்பியங்கள் வந்து தனி வீடியோவை வந்து பார்ப்போம். தேங்க்யூ.